கருட பஞ்சாசத்திலே எனக்கு 22வது ஸ்லோகம். அமிர்த அபகரணத்துக்காக கருடன் போய் தேவலோகத்திலே இருக்கிற சேனாயில் இருப்பவர்களோடு கூட, அந்த வீரர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார், அனாயாசமாக பண்ணுகிறார் என்பதை சொல்லுகிற ஸ்லோகம் இன்றைக்கு. முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞானவஹராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. 22வது श्लोकम्. तत्तत् प्रत्यर्थि विहितमृषा रोषगन्धोरुषान्धैः एकः क्रीडन्ननेकैः सुरपतिसुभटैः अक्षतो रक्षतां नः. अन्योन्याबद्धलक्षापहरणविहितामन्द मात्सर्यतुङ्गैः अङ्गैरेव स्वकीयैः अहमहमिकया मानितो वैनतेयः. ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம், முதல் 3 பாதங்களிலே கருடன் எவ்வளவு அவலீலையாக விளையாட்டு போலே யுத்தத்திலே எல்லாரையும் ஜெயித்தார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வீரனான கருடன் என்னை காப்பாற்றட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. கொஞ்சம் விவரமான அர்த்தம் பார்ப்போம். தத்தத் பிரத்யர்த்தி. பிரத்யர்த்தி என்றால் எதிராளி. இந்த யுத்தத்திலே, தேவலோகத்திலே நடக்கிற யுத்தத்திலே யார் கருடனுக்கு எதிராளியாக இருக்கிறார் என்றால் 2வது வரியிலே வருகிறது சுரபதி சுபடைஹி என்று. சுரர்கள் என்றால் தேவர்கள், சுரபதி என்றால் தேவேந்திரன், தேவேந்திரனுடைய சுபடைஹி பட்டர்கள் என்றால் சிப்பாய்கள், போர் வீரர்கள். தேவேந்திரனுடைய சைன்யத்தில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் இப்பொழுது கருடனுக்கு பிரத்யர்ச்சிகளாக இருக்கிறார்கள், எதிரிகளாக வந்திருக்கிறார்கள் யுத்தத்துக்கு. அவர்களை எல்லாம் இவர் மாய்க்கிறார். எவ்வளவு நாழி ஒவ்வொருவரோடும் சண்டை போடுகிறார் என்றால் அது அங்கு வந்திருக்கும் அவர்களுடைய பலத்தை பொறுத்ததாக இருக்கிறது. தத்தத் பிரத்யர்த்தி சாராவதி. அந்தந்த எதிராளிக்கு எவ்வளவு சாரம், எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவதி, அதுதான் எல்லை. சில பேர் வீரம் குறைந்தவர்களாக இருப்பவர்கள் சிறிது நேரமே சண்டையிட்டு அதற்குள்ளே மணிந்து விடுவார்கள். இன்னும் சில பேர் சற்று அதிக பலம் கொண்டவர்கள், சாரம் அதிகமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் சண்டை போடுவார்கள். அந்த அவதி, எல்லை, எத்தனை நாளை சண்டை நடக்கிறது என்ற கணக்கீடு அந்த எதிராளியினுடைய பலத்தை பொறுத்திருக்கிறதே தவிர கருடருடைய பலம் என்னவோ அமேயமாக, ரொம்ப அத்தியதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கருடனுக்கு எப்பொழுதும் பலம் குறைய போவதில்லை, சோர்வடைய போவதில்லை. இந்த பக்கத்திலே அவதி ஏற்பட போவதில்லை. எதிராளி சைன்யத்திலிருந்து வந்திருக்கிறவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவு நாள் சண்டை நடக்கும், அவ்வளவுதான். தத்தத் பிரத்யர்த்தி சாராவதி விகிதமிருஷா ரோஷகந்தஹ. 2 பேரும் ரொம்பவும் ரோஷமாக சண்டை போடுவார்கள் என்று சொல்ல வந்தார். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் பண்ணுகிறார். ருஷாந்தை, எதிராளி வந்திருக்கிறார்களே தேவ சைன்யத்திலிருந்து, அந்த வீரர்கள் எல்லாம் ரோஷம் ரொம்பவும் அதிகமாக, எவ்வளவு அதிகம் என்றால் அதனாலே அந்தை, கண் தெரியாமல் போகிறது. கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, அந்த அளவுக்கு ரோஷம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளவு அதிகமான ரோஷத்தோடு கூட அவர்கள் சண்டைக்கு வரும் பொழுது கருடனுக்கு வாஸ்தவத்திலே அவர்கள் போல ரோஷம் எல்லாம் வரவில்லை. ஆனாலும் கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் ரோஷத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? இவருக்கு ஏன் ரோஷம் வரவில்லை என்றால் இவருடைய திருஷ்டிகளே அவர்கள் எல்லாம் தும்பு தூசி மாதிரி, கிள்ளு கீர மாதிரி. அதனால இதில் ரோஷம் என்ன வேண்டி கிடக்கிறது அவர்கள் மேலே? அவர்களை எல்லாம் அடித்து மாய்த்து போட்டுவிட்டு தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டியதுதான்.
இருந்தாலும் யுத்தம் என்ற ஒன்றுக்காக ஒரு மிருஷாரோஷ கந்தாக, தனக்கு ஏதோ ரோஷம் வந்திருப்பது போல ஒரு பாவனையை பண்ணிக்கொண்டு, மிருஷா என்றால் பொய்யான ரோஷம் என்ற அர்த்தம். உண்மையிலே ரோஷம் வராவிட்டாலும் கூட யுத்த சமயத்திலே அது தேவைப்படுவதனாலே இல்லாத ரோஷத்தை இருப்பது போல வரவழைத்து கொண்டு இவர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையே இங்கு இல்லை. என்ன வார்த்தை இருக்கிறது என்றால் கிரீடன் என்று இருக்கிறது. அவருக்கு அது ஒரு விளையாட்டு. நாம் அவருடைய சரித்திரத்தை இதற்கு முன்னேயே பார்த்திருக்கிறோம் அல்லவா? பெரிய பெரிய மலைகளை எல்லாம் பொடி பண்ணக்கூடியவர், பெரிய பெரிய மரக்கிளைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போகக்கூடியவர். அவருக்கு இந்த சுரபதி சுபட்டர்களோட யுத்தம் என்பது என்று அது ஒரு விளையாட்டு தான் அவருக்கு. ஏக கிரீடன் அநேகை, ஏகா ஒரு தரப்பிலே இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், அநேகை எதிர் தரப்பிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரே ஒருவர் நிறைய பேரோடு கூட, மறுபடியும் சொல்கிறேன், யுத்தம் என்று சொல்லவில்லை, விளையாடுகிறார் என்று. விளையாட்டுகளிலே கூட ரெண்டு சைடு இருக்கும் அல்லவா, ரெண்டு தரப்பு. ஒரு பக்கத்திலே ஒரே ஒருவர், இன்னொரு பக்கத்திலே நிறைய பேர் சேர்ந்து இந்த விளையாட்டு நடக்கிறது. யுத்த விளையாட்டு தான். சுரபதி சுபடைஹி அக்ஷதஹ, அவர்களும் தான் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் கருடனுக்கு அவர்கள் பண்ணுகிற யுத்தத்தினாலே ஏதாவது காயம் வருகிறதா என்றால் அக்ஷதஹ, காயமே வரவில்லை. இவருக்கு எந்த காயமும் இல்லை, எந்த வடுவும் இல்லை, எந்த புண்ணும் இல்லை. அப்படி இவர் விளையாட்டாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எது ஞாபகம் வருகிறது என்றால், ராமாயணத்திலே ராமர் ஒருவராக இருந்து 14,000 பேரோடு யுத்தம் பண்ணியதா ஜனஸ்தானத்திலே என்று ஒரு கதை, அது ஞாபகம் வருகிறது. ஏக கிரீடன் அநேகைகி என்று சொல்லுகிற இடத்திலே. ஆனால் அங்கே கூட ராமருக்கு விரணம் ஏற்பட்டது. ராமர் உடம்பிலேயும் புண்கள் வந்தன, அவர்களாலே ஏற்படுத்தின காயங்கள். பிறகு சீதா பரிசங்கம் மூலமாக அது ஆறி போயிற்று என்று பின்னாலே சொல்லுகிறார். இங்கே கருடன் இவர்களோடு சுரபதி சுபட்டர்களோடு போரிடும் பொழுது அந்த விளையாட்டிலே கருடனுக்கு எந்த காயமுமே படவில்லை என்கிறார். அக்ஷதஹ, காயம் எதுவும் இல்லாமல் கிரீடன் விளையாடுகிற அந்த கருடனானவர் ரக்ஷதாம் நஹ, நம்மை காப்பாற்றட்டும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் கருடனிடம் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அல்லவா? இந்த ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்தனை என்றால், அவர் நம்மை காப்பாற்றட்டும், நம்மை ரட்சிக்கட்டும் என்று. அந்தந்த ஸ்லோகத்திலே அந்தந்த பிரார்த்தனைகள் பொருத்தமாக இருக்கும் என்பதையும் பார்த்து வருகிறோம். இப்பொழுது என்ன பொருத்தம் என்றால், எத்தனையோ பேரோடு அவர் யுத்த விளையாட்டு பண்ணினாலும் கூட துளி கூட காயம் படாமல் இருக்கிறவர் நம்மை எல்லாம் காப்பாற்ற வல்லவர் தான். அப்படிப்பட்டவர் தானே நம்மை காப்பாற்ற முடியும். நமக்கு எத்தனையோ துக்கங்கள், பாதகங்கள், எதிர்ப்புகள் வரும் பொழுது கருடன் போல ஒருவர் நம்முடைய ரட்சகராக இருந்துவிட்டால் நமக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படும் என்பதாலே அப்படிப்பட்ட வீரோத்தவரான கருடனானவர் காப்பாற்றட்டும் என்று பிரார்த்தனை. அதற்கு மேலே கருடனோடு கூட யாருமே இல்லையே, ஒரு தனியாக இருக்கிறார் என்று சொல்கிறோமே, எப்படி அவர் சமாளிக்கிறார் என்றால் அதற்கு சொல்லுகிறார், கருடனுக்கு சரீரத்திலே அவயவங்கள் இருக்கின்றன அல்லவா? பட்சிக்கு யுத்தத்துக்கு பயன்படக்கூடிய அவயவங்கள் என்ன என்றால், நகங்களாலே கீறலாம், அல்லது மூக்கு அல்லது இருக்கிறதே வாய், அதாலே குத்தலாம், அல்லது இறக்கையாலே அடிக்கலாம். இந்த மாதிரி பல உடல் உறுப்புகள் அவருக்கு போரிலே ஆயுதங்களுக்கு பதிலாக உதவி பண்ணி கொண்டிருக்கின்றன. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு கவி நயம்பட பேசுகிறார், அது ஒவ்வொன்றுமே துடிப்போடு இருக்கிறதாம். அந்யோன்யாபத்த லக்ஷாபகரண, லட்சம் என்றால் குறிக்கோள், லட்சியம். நாம் எந்த நோக்கத்துக்காக இப்பொழுது வந்திருக்கிறோமோ அது என்ன நோக்கம்? அமிர்தாபகரணம் தான். இந்த உடல் உறுப்பு ஒவ்வொன்றுமே அந்த அமிர்தாபகரணத்தை நான் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறதாம். அப்படி பல பேர் ஒரே காரியத்தை பண்ண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது
அவர்கள் ஒரு அந்த உறுப்புகள் ஒன்றுக்கொன்றிடையே சில சமயங்களிலே தகராறு வருகிறது. அந்யோன்ய ஒன்றுக்கொன்று ஆபத்த என்பது மாத்சரியால் சேருகிறது. ஒன்றுக்கொன்று ஆபத்த மாத்சரியம், மாத்சரியத்தை எடுத்துக்கொண்டு மாத்சரியம் உள்ளதாக ஆகி, மாத்சரியம் என்றால் இங்கே என்ன என்றால் ஒரு விதமான ஸ்பர்தா, ஒரு போட்டி, நீயா நானா பார்த்து விடலாம் என்று. வலது கை இடது கையோடு போட்டுப்படுவது போல, வலது இறக்கை இடது இறக்கையோடு போட்டி போடலாம், அல்லது இறக்கை வாயோடு போட்டி போடலாம், வாய் நகத்தோடு போட்டி போடலாம். இந்த மாதிரி அவருக்கு ஆயுதங்களாக பயன்படுகிற அந்த அவயவங்கள் எல்லாம் அந்யோன்யம் ஆச்சரியம் கொண்டிருந்தன. நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ வராதே என்று சொல்வது போல. விகித அமந்த மாத்சரிய, அந்த மாத்சரியம் சில சமயத்திலே அதிகமாக போகிறது. இப்பொழுது கருடன் அங்கே எதிரே சந்தைக்கு வருகிறவர்களோடு சமாளிக்க வேண்டும் என்பது இருக்கட்டும். வேடிக்கையாக என்ன நிகழ்கிறது என்றால், கருடனிடம் இருக்கிற அவயவங்களுக்குள்ளே பரஸ்பரம் ஒரு போட்டி ஏற்படுகிறது. அந்த போட்டிகளே ஒன்றை ஒன்று அவை அமந்தமாக மிகவும் அதிகமாக மாத்சரியம் பண்ணிக்கொள்ளுகின்றன, போட்டி போடுகின்றன. அதனாலே ஒரு துங்கத்தை ஏற்படுகிறது, ஒவ்வொன்றும் பெரிசாகிறது, உசரமாகிறது, ஒவ்வொரு அவயவமும் எழுச்சி பெறுகிறது. நான் விட்டேன் நான் பார் உன்னை என்று. வாஸ்தவத்திலே அந்த எழுச்சி எதிர் சத்ருவுக்கு எதிராக ஒவ்வொன்றுமே எழுகிறது. அப்படி எழுவதிலே போட்டி நடக்கிறது. ஒவ்வொரு அவயவமும் நானே கொன்று விடுவேன், நானே அமிர்தத்தை கொண்டு விடுவேன், கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு செயல்படுகின்றன. அங்கைரேவஸ்வகீயை, தன்னுடைய அங்கங்களினாலேயே, அந்த அங்கங்களினாலேயே என்று ஏவகாரத்தினாலே என்ன சொல்கிறார் என்றால், பொதுவா மீதி பேரெல்லாம் யுத்தம் பண்ணினால் ஒரு பக்கத்துக்காரர்களுக்கும் இன்னொரு பக்கத்துக்காரர்களுக்கும் தான் இந்த மாத்சரியம், துவேஷம், போட்டி அதெல்லாம் நடக்கும். ஆனால் கருடன் யுத்தம் பண்ணுகிற காலத்திலே என்ன ஆயிற்று, கருடனுடைய அவயவங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை தட்டிவிட்டு இன்னொன்று மேலே வருகிறது. அங்கைரேவஸ்வகீயை, தன்னுடைய உடல் உறுப்புகளாலேயே இந்த சண்டை நடைபெறுகிறது. அகமஹமிகையா, அகமஹமிகையா என்றால் நான் ஒருவனே போலும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் முன்னே வருகிறேன், நான் முன்னே வருகிறேன் என்று இன்னொன்றை தள்ளிக்கொண்டு இன்னொன்று வருகிறது. மானிதோ வைனதேய, இந்த ரீதியிலே கருடனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் கருடனை கௌரவப்படுத்துகின்றன. கருடன் என்ன சாதிக்க நினைக்கிறாரோ அதை ஒவ்வொன்றும் தானே சாதித்து கொடுக்க வேண்டும் என்று முன்வருவதனாலே கருடன் மானிதராக, சம்மானம் பெற்றவராக, பெருமை பெற்றவராக ஆகிறார். இப்படிப்பட்ட உடல் உறுப்புகள் இருக்கிறதும் எல்லாரையும் ஜெயிக்க முடியுமே என்று. வைனதேயா, வினதா சூதனான கருடனானவன் தன்னுடைய அங்கங்களினாலேயே இப்படி கொண்டாடப்பட்டவனாக, இப்படி பகுமானிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் நகரக்ஷதாம் என்று முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கருடன் எங்களை காப்பாற்றட்டும். ஸ்லோகத்தினுடைய ஆபாத்தமான அர்த்தத்தை பார்த்து முடித்தாயிற்று. இப்பொழுது பொழிப்புரை. பொழிப்புரை வழக்கம் போல் நாம் 2 பொழிப்புரைகளை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது வேதாந்த வாவதூக வில்லிவலம் ஸ்ரீ வே நாராயணாச்சாரிய சுவாமியினுடையது. தத் தத் பிரத்யர்த்தி, வெவ்வேறு விரோதிகள் இருக்கிறார்களே, சாராவதி, அவர்களுடைய பலம் விழும் வரையில் கருடன் மிருஷாரோஷத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். பொய்க்கோபத்தோடு கூட
ருஷாந்தைகி என்பதை விட்டுவிட்டார். அதாவது எதிரிக்காரர்களுக்கெல்லாம் மெய்யான கோபம் வருகிறது, கண்ணை மறைக்கிறது என்பதை இங்கே முக்கியமாக கருதவில்லை, அதனாலே விட்டுவிட்டார். ஏக கிரீடன் அநேகைஹி, பலருக்கு தான் ஒருவனாகவே ஈடு கொடுத்து, இதுதான் முக்கியம். எதிர்கட்சிகளே நிறைய பேர் இருக்கிறார்கள், இந்த கட்சிகளே இவன் ஒருவன் தான் இருக்கிறான். அப்புறம் உத்தரார்த்தத்தை சொல்றான், ஒருவன் என்றாலும் கூட அவனுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு சைன்யத்தில் இருக்கிற யுத்த வீரன் போல என்று. அக்ஷதா, துளி கூட காயம் இல்லாமல். போர் என்று விட்டால் ஏதாவது புண்ணெல்லாம் ஏற்படும் அல்லவா? கருடனுக்கு எதுவும் ஏற்படவில்லை. அப்படி யுத்தம் பண்ணினான். வாஸ்தவத்திலே விளையாடினான் என்று இருக்கிறது, இவர் போரிட்டான் என்று. யுத்தம் தான் விளையாட்டு. அப்போது கருடனுடைய அவயவங்கள் என்ன பண்ணினா என்பதை அடுத்த வாக்கியமாக எழுதுகிறார். அமிர்தத்தை தானே அபகரிக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் நினைத்ததாம் கருடனுடைய ஒவ்வொரு அங்கமும் ஆவல் கொண்டது. இந்த ஆச்சரியகரமான அசாத்தியமான அமிர்தாபகரணம் என்ற காரியத்திலே தான் பங்கு பெற வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் தானே மொத்தத்தையும் பண்ணிவிட வேண்டும் என்று கருடனுடைய அங்கங்கள், உடல் உறுப்புகள் நினைத்தது ஒவ்வொன்றும். அப்படிப்பட்ட கருடன், இது கூட கருடனுக்கு பெருமை. எப்படி என்றால், கருடனுடைய உடல் உறுப்புகள் இந்த மாதிரி ஒரு துடிப்பு உடையதாக இருந்தன, தானே காரியத்தை சாதித்துக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பு உடையதாக இருந்தது என்று சொல்வதே கருடனுடைய பெருமைதான். அப்பேற்பட்ட கருடன் ரக்ஷதாம் நஹா, நம்மை காப்பானாக இருக்கு, நம்மையும் காப்பானாக என்று இவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அங்கே அமிர்தாபகரண காலத்திலே அந்த அங்கங்களையும் ரட்சித்துக் கொண்டு, ஒரு காயம் இல்லாமல் ரட்சித்துக் கொண்டு அமிர்தத்தையும் தூக்கி கொண்டு வந்து விட்டார். அப்படி பண்ணினவர் நம்மையும் காப்பாற்றட்டும் என்று. முதல் பொழிப்புரை முடிந்தது. இரண்டாவது பொழிப்புரையை நாம் சற்று பிறகு பார்க்க போகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு பாதத்துக்கும் அர்த்தம் பார்க்கலாம். முதல் பாதத்திலே என்ன கருத்துகள் இருக்கின்றன? தத்தத் பிரத்யர்த்தி சாராவதி என்று ஒரு கருத்து இருக்கிறது. தத்தத் பிரத்யர்த்தி என்றால், பிரத்யர்த்திகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் சாரம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எதிரிக்கு ஒவ்வொரு அளவில் பலம் இருக்கும் என்று. தேவசேனையிலே இருக்கிற வீரர்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய பலத்திலே தாரதமியம் இருக்கத்தானே இருக்கும். அப்பொழுது கருடன் அதை முதலிலே பார்த்து வைத்துக் கொள்வார். தத்தத் பிரத்யர்த்த சாராவதி அந்த யுத்த கிரீடையே பண்ணுவார். அந்தந்த எதிரியினுடைய பலம் தீரும் வரையிலே கருடன் அவ்வவர்களோடு யுத்தம் பண்ணுவார். அது முதல் தகவலாக அங்கே இருக்கிறது, தத்தத் பிரத்யர்த்த சாராவதி கிரீடன் என்று. இரண்டாவதாக பொய்யாக ரோஷத்தை வரவழைத்துக் கொள்வார். ஏன் இவருக்கு ரோஷம் பொய்யான ரோஷம், இவராக ரோஷம் போலே பாவனை பண்ணுகிறார் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், அவருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன வஸ்துக்கள், இந்த காரியமே சின்ன காரியம் அவருக்கு. நமக்கு எறும்பு அசுகு முதலிய சின்ன ஜந்துக்கள் மேலே எல்லாம் உண்மையாகவா ரோஷம் வருகிறது? ரோஷம் எல்லாம் வருவதில்லை. மேலே வெறுப்பு வரலாம், எதிர்ப்பு வரலாம், ஆனால் ரோஷம் என்பது பெரிய வார்த்தை இல்லவா, அது வராது. அதே போலதான் கருடனுக்கு இந்த தேவசேனைகள் இருக்கிற வீரர்கள் மேலே ஒரு ஆத்திரம் வரலாம், இருந்தாலும் கூட ரோஷமாக வருவதில்லை. அவர்கள் எப்படி என்றால், ருஷாந்தைஹி என்று, ருஷா அந்தைஹி என்று ரெண்டு பதம். ரூட் என்றால் ரோஷம், அதனாலே ருஷா, ரோஷத்தினாலே என்று. அந்தைஹி என்றால் குருடர்கள் ஆகி இருக்கிறார்கள் என்று. நமக்கு எந்த உணர்ச்சியுமே கூட மிக அதிகமாக போனால் அது நம்முடைய கண்களை மறைத்துவிடும், நமக்கு பாதகமாக அது ஆகிவிடும். பொதுவாக இலக்கியங்களிலே காமாந்தர், கோபாந்தர் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. காதலுக்கு கண்ணு கிடையாது என்று சொல்பவர்களுக்கு என்ன அர்த்தம்? காதல் கண்ணை மறைத்து விடுகிறது என்று. அவர்கள் காமாந்தர்கள்.
அதுபோல கோபாந்தர்கள் என்று ஒன்று அடிக்கடி யுத்த வர்ணனைகளிலே வரும். கோபம் அதிகமாகி போய்விட்டால் அவர்களுக்கு கண் தெரிவதில்லை. கோபம் அதிகமானால் அவன் எந்த தப்பைத்தான் பண்ண மாட்டான் என்ற ராமாயணத்தில் ஒரு கேள்வி வருகிறது. அதனாலே ரோஷ அந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள் எதிராளிகள். எதிராளிகளுக்கு ஏன் ரோஷம் வருகிறது என்றால், அவர்களுடைய லோகத்துக்கு வந்து அவர்களை அசட்டை பண்ணி அங்கே குப்தமாக காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற அமிர்தத்தை இந்த கருடன் திருட வருகிறானே என்பதாலே அவர்களுக்கு ரோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ரோஷத்தினாலே அவர்கள் குருடர்களாக ஆகியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிற கருத்துகள். அடுத்தது இரண்டாம் பாதத்துக்கு போவோம். ஏக கிரீடன் அநேகைஹி. ஏகஹ கருடன் ஒற்றையாகவே ஒருத்தராகவே தனியாகவே நின்று போராடுகிறார். ஏகாக்கி என்று சொல்வது வழக்கம், ஒற்றை ஆள் என்றார். ஆனால் அநேகைஹி எதிர்பட்சத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர். யார் அவர்கள் என்றால் சுரபதி சுபடைஹி. அவர்கள் சுரர்களுடைய பதி இருக்கிறானே இந்திரன், தேவராஜன், அவனுடைய சுபடைஹி போர் வீரர்கள். சு என்று ஒரு பதம், சுஷ்டு சோபன, நல்ல போர் வீரர்கள். அதாவது ஏப்பை சாப்பைகள் எல்லாம் அந்த சைன்யத்திலே கிடையாது, சிறந்த போர் வீரர்கள். அவர்கள் இங்கே கருடனுக்கு எதிராக போரிட வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே ஏகஹா, இன்னொரு பக்கத்திலே அநேகே. அப்பொழுது எப்படி விளையாட்டு நடக்கிறது? போர் விளையாட்டு என்றால், அவர்களோடு இவர் விளையாடுகிறார். கிரீடன்னு யுத்தம் என்கிற விளையாட்டு என்று இருக்கிறது. அந்த விளையாட்டிலே சுரபதி சுபடை ரக்ஷதா, ஒரு க்ஷதி கிடையாது, ஒரு க்ஷதம் கிடையாது, காயம் கிடையாது, புண்ணு கிடையாது. கருடனுக்கு காயமே படவில்லை. அப்படிப்பட்ட கருடன் ரக்ஷதாம், அவர் நம்மை காப்பாற்றட்டும் என்று இரண்டாவது பாதம் பிரார்த்தனையுடன் கூட முடிகிறது. இரண்டாவது பாதத்திலேதான் கருடனுடைய வீரியம் எப்படிப்பட்டது என்பது அதிகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஏக கிரீடன் அநேகைஹி என்பதிலேயே தெரிகிறது. அக்ஷதா என்பதிலே இன்னும் நன்றாக தெரிகிறது. கிரீடன் என்கிற வார்த்தையிலேயே தெரிகிறது. அவர் அனாஜாசமா அவலீலையாக யுத்தம் பண்ணுகிறார். அடுத்தது மூன்றாம் பாதம். கருடனுக்கு எத்தனையோ அவயவங்கள் இருக்கின்றன அல்லவா உடம்பிலே, இறக்கைகள், கால் நகங்கள், அலகு முதலியவை. அந்த அவயவங்களை பற்றி இந்த மூன்றாம் பாதமானது 4 வார்த்தைகள் பேசுகிறது, 4 தகவல்களை கொடுக்கிறது. ஒன்று பிஹித லக்ஷாபஹரண என்று இருக்கிறது. லட்சம் என்றால் குறிக்கோள், லட்சியம் என்று நாம் சொல்கிறோமே, அது லட்சியத்திலே மும்முரமாக ஈடுபட்டிருந்தன. ஏதோ வேடிக்கைக்கு ஒன்றுக்கொன்று போட்டி போடுகின்றன என்று சொல்லுமே தவிர, ஒவ்வொன்றுக்கும் முக்கிய குறிக்கோள் என்ன என்றால் அந்த அமிர்தாபகரணம். அதற்காகத்தான் போட்டி நடக்கிறது. இன்னொரு அங்கத்தை மட்டம் தட்டுவது இப்பொழுது முக்கிய குறிக்கோள் கிடையாது. இன்னொரு அங்கத்தையும் மீறி போய் தான் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான். அதனாலதான் மும்முரமாக லட்சியத்தில் ஈடுபட்டிருந்தன. என்ன லட்சியம் என்றால், வெறும் அபகரணா என்று மட்டும்தான் இருக்கு, அமிர்தாபகரணம் என்று நாம் கதையில் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அமிர்தத்தை அபகரிப்பது என்பது ஒவ்வொன்றுக்கும் லட்சியமாக இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டு ஒன்றோடொன்று போட்டியிட்டன. அந்யோன்யாபத்த மாத்சர்ய, அந்யோன்யம் ஒன்றுக்கொன்று ஆபத்த ஏற்படுத்தி கொண்ட மாத்சரியம், போட்டி மனப்பான்மை. ஒவ்வொன்றும் ஒரு தனி வீரன் மாதிரி. வாஸ்தவத்திலே ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஆத்மாவெல்லாம் கிடையாது, தனி ஆள் கிடையாது. கருடனுடைய சரீரத்திலே இருக்கிற உறுப்புகள் மட்டும்தான்.
இப்பொழுது யுத்தத்திலே நடக்கிற இதே மாதிரி ஒன்றை பராசர பட்டர் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் தனித்தனி உணர்வுகள் வருவதாக இன்னொரு இடத்திலே சொல்லியிருக்கிறார். லக்ஷ்மி தேவியானவள் பகவானோடு சம்போகம் பண்ணும் பொழுது ஸ்தனபாஹு திருஷ்டிபிரிவஸ்வாபிப்ரியம் ஸ்லாகசே, அவளுடைய உடல் உறுப்புகள் இருக்கின்றன, ஸ்தனங்கள் இருக்கின்றன, பாகுக்கள் இருக்கின்றன, பார்வைகள் இருக்கின்றன. பாகுக்கள் ஆலிங்கனம் பண்ணும், பார்வைகள் கடாட்சத்தை வீசும் என்று எவ்வளவோ இருக்கின்றனவே, அவையெல்லாம் அந்த இடத்திலே ஒன்றோடொன்று போட்டி எல்லாம் அங்கே கிடையாது. இங்கே இருப்பதற்கும் அங்கே இருப்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அவையெல்லாம் ஒருமித்து லட்சுமியினுடைய உணர்வை தாங்களும் ஏற்று பண்ணுகின்றன. இங்க சொல்ல வந்த விஷயம் சற்று வித்தியாசமானது. அதை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆரம்பித்து விட்டேன், அதனால் சொல்லி முடித்து விடுகிறேன். லக்ஷ்மி தவிர அங்கே பூதேவி முதலிய லட்சுமியினுடைய அம்சமான தேவிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்குள்ளே எப்படி போட்டி மனப்பான்மை வருமா என்று கேட்டால் அதற்கு விளக்குகிறார் பட்டர். ஒரே தேவிக்கு எத்தனையோ அவயவங்கள் எப்படி போட்டி மனப்பான்மை இல்லாமல் இருக்கின்றனவோ அதே போலத்தான் நிறைய தேவிகளும் கூட என்று. சரி, அந்த விஷயத்தை விட்டுவிடுவோம், ஏனென்றால் அது இங்கே சரியாக ஒட்டி வரவில்லை. அங்கே போட்டி கிடையாது என்று சொல்கிறார். இங்கே கருடன் யுத்தம் பண்ணும் பொழுது இவருடைய அவயவங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று போட்டி போடுகின்றன. அந்த போட்டி உணர்வானது அமந்தமாச்சரிய துங்கை, அமந்த என்ற ஒரு பதம். அமந்தமாக இருந்தது என்றால் மிதமிஞ்சியதாக இருந்தது. எது? மாத்சரியம். இதை பார்த்தால் இது ஏதோ சரியாக இல்லை போல தோன்றுகிறது. ஒரு வலது கால் நகமானது இடது கால் நகத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த போட்டி அமந்தமாக மிதமிஞ்சியதாக இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டன என்று சொல்லவில்லை. அவை எதிலே போட்டி போடுகின்றன என்றால் எதிராளியோடு சண்டை போடுவதிலே போட்டி போடுகின்றன. மாத்சரிய துங்கை, துங்கை என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த அவயவங்கள் எல்லாம் துங்கமாக இருந்தன, எடுப்பாக இருந்தன, எழுச்சி பெற்றவையாக இருந்தன. துங்கம் என்றால் உயரம் அதிகம் என்ற அர்த்தம், அதான் எழுச்சி என்று. அங்கத்துக்கு என்ன எழுச்சி என்றால் இதற்கு முன் இருந்ததை விட ஒரு விஸ்தாரமும் ஏற்பட்டு அந்த யுத்தத்துக்காக அங்கத்திலே என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட வேண்டுமோ அதெல்லாம் ஏற்பட்டு துங்கமாக ஆகி யுத்தம் பண்ணுகின்றன. மூன்றாம் பாதத்தில் என்ன கருத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் 2 பாதங்களிலே கருடனுடைய வீரியத்தை சொன்னார். மூன்றாம் பாதத்திலே கருடனுடைய அவயவங்கள் எல்லாம் எப்படி அந்த யுத்தத்தில் பங்கு பெற்றன என்பதை சொல்லுகிறார். கடைசியாக 4ஆம் பாதத்திலே என்னென்ன கருத்துகள் இருக்கின்றன என்றால், அங்கைரேவஸ்வகீயை, தன்னுடையதான அங்கங்களே போர் வீரர்களாக ஆகிவிட்டன என்று. நாம் இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த கற்பனை என்ன என்றால், கருடனுடைய சரீரத்துக்குள்ளேயே அவருடைய சைன்யம் இருக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் கருடன் ஏகாக்கி இல்லை. அவருக்கு இடது இறக்கை என்பது ஒரு போர் வீரன், வலது இறக்கை என்பது இன்னொரு போர் வீரன், மூக்கலகு என்பது இன்னொரு போர் வீரன். இப்படியாக சைன்யம் மொத்தத்தையும் தன்னுடைய சரீரத்திலே கொண்டிருக்கிறார் என்று கூட எண்ணி பார்க்கலாம். அங்கங்களே போர் வீரர்களாயின. இப்படி யோசித்து பார்த்தோமானால் கருடனிடமும் கூட சைன்யம் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் கருடன் ஏகாக்கிதான். அந்த போர் வீரர்கள் இருக்கிறார்களே, கருடனுடைய சரீர அவயவங்கள் என்ற போர் வீரர்கள், அவர்களுக்கு நடுவிலே அவர்கள் மத்தியத்திலே நான் முன்னே என்ற மனப்பான்மை இருந்தது. இங்கே என்ன பதம் இருக்கிறது? ஆஹா மஹாமிகா என்கிற பதம் இருக்கிறது. அகமஹமிகா என்பதற்கு தமிழிலே நான் முன்னே என்ற போட்டி மனப்பான்மை என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இந்த பதத்தை அழுத்த போகிறோம் பின்னாலே.
இப்படிப்பட்ட அவயவங்களாலே கருடனுக்கு அதிக பெருமைதான் சேர்ந்தது. அங்கைஹி மானிதோஹோ வைனதேயஹ மானிதஹ, பகுமானிக்கப்பட்டார். இந்த அங்கங்கள் கருடனை கௌரவித்தன. அவர் வைனதேயர். வைனதேயர் என்றால் வினதா சுதர். இப்பொழுது பண்ணுகிற காரியமெல்லாம் கூட அந்த வினதாவுக்காகத்தான் பண்ணுகிறார் என்பதாலே வைனதேய என்ற பெயரை இங்கே சொல்வது இன்னும் கூட பொருத்தம். அம்மாவுக்காக காரியம் ஆற்றுகிற பிள்ளை என்று சொல்லும்படி அவர் வைனதேயர் ஆனதாலேயே இந்த கௌரவம் என்று கூட எண்ணி பார்க்கலாம். எதற்காக? கருடனுடைய அவயவங்கள் எல்லாம் கருடனை கௌரவப்படுத்துகின்றன என்றால், கருடன் தன்னுடைய அம்மாவை கௌரவப்படுத்தி அவளுக்காக அமிர்தாபகரணம் கொண்டு வருகிறாரே, அப்படிப்பட்ட கருடன் கௌரவனீயராக ஆகிறார். நாம் எல்லாம் அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று கருதி கருடனுடைய சரீர அவயவங்கள் எல்லாம் கருடனை சம்மானனம் பண்ணுகின்றன. பண்ணுகிற பிரகாரம் என்ன என்றால் இதுதான். அந்த காரியத்தை நானே நிறைவேற்றி தருகிறேன், நானே நிறைவேற்றி தருகிறேன் என்று ஒவ்வொன்றும் முன் வந்து காரியங்களை பண்ணுகின்றன என்ற இந்த ரீதியிலே மானிதா. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக அர்த்தத்தை பார்த்தாயிற்று. இரண்டாவது பொழிப்புரை பார்க்க போகிறோம். வியாக்கியானத்திலே இருக்கிற பொழிப்புரை. முதல் பாதத்துக்கு 2 வரி. தத் பிரத்யர்த்தி ஆராவதி விஹித என்பதற்கு, அந்தந்த பிரத்யர்த்தி என்பதற்கு அந்தந்த காலத்தில் வந்த தெய்வ பட்டர்கள் என்று போட்டிருக்கிறார். அதாவது கருடனோடு மோதுவதற்கு ஒரே சமயத்தில் எல்லாரும் வருவதற்கு பதிலாக ஒவ்வொருவராக வருகிறார்கள். யுத்தம் நடப்பது துவந்த யுத்தம் தான். துவந்த யுத்தம் என்றால் 2 பேர் சண்டை போட்டுக் கொள்வது. ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்தது போல அந்த துவந்த யுத்தத்துக்கு தான் வருகிறார்கள். அதனாலே ஒரு சமயத்திலே ஒருவர் வருவார், கருடனிடம் வந்து சண்டையிடுவார். இன்னொரு சமயத்திலே இன்னொரு வருவார் என்றார். அந்தந்த காலத்தில் வந்த தேவ பட்டர்களுடைய, அப்பொழுது எதுவரையில் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கருடன் முதலிலே நிர்ணயிக்க மாட்டார். வருகிறவர்களுடைய பலத்தை பரீட்சித்து பார்ப்பார். அவர்களுடைய பலத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய அவதியை ஏற்படுத்திக் கொள்வார். அவதி என்றால் எல்லை, எதுவரை என்பது. கோபலேசம் உண்டானவர் போல் தோன்றுகிறவரும், இவருக்கு சற்று கோபம் வந்திருக்கிறது என்று அவரை பார்ப்பவர்கள் நினைக்கும்படியாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டார். லேசம் என்று போட்டிருக்கிறாரே, அங்க என்ன பதம் இருக்கிறது என்றால் ரோஷகந்தோ ருஷாந்தை என்ற இடத்திலே ரோஷகந்தா என்று இருக்கிறது. கந்த பதத்துக்கு சிறிது லேசாக என்ற அர்த்தம். கருடனுக்கு ரோஷ கந்தத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அதுவும் மிருஷா ரோஷகந்தம், பொய்யானதொரு லேசான கோபத்தை ஏறிட்டு கொண்டார். பொய்யான என்பதை அந்த வார்த்தையை இங்கே சொல்லவில்லை, முதல் பொழிப்புரையிலே சொல்லியிருந்தார். இரண்டாவது பொழிப்புரைக்காரர் கோபலேசம் உண்டானவர் போல் தோன்றுகிறவர் போல் என்ற வார்த்தையிலே வைத்து விட்டார். மிருஷா என்பதை சரியாக இவர் அனுவதிக்கவில்லை. முதல் பாதத்தினுடைய அர்த்தமாயிற்று. இரண்டாவது, அநேக தேவ சைன்யங்களோடு ஒருவராய்கொண்டே யுத்தம் செய்தும், அதாவது ஏக கிரீடன் அநேகைஹி சுரபதி சுபடைஹி. இதிலே கிரீடா என்பதை இவர் பொழிப்புரைகளை சொல்லாமல் இருந்து விட்டார். யுத்தம் செய்வதுதான் அது அவருக்கு கிரீடை என்று சொல்லி இருக்கிறாரே, அதை விட்டு விட்டார். பொழிப்புரை எழுதும் பொழுது எது எது அந்தந்த வியாக்கியாதாக்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை மட்டும் எழுதுவார்கள்.
பதத்துக்கு பதம் விடாமல் எழுத வேண்டும் என்றால் பத உரை அதுவும் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பதமாக எடுத்து அதற்கு என்ன அர்த்தம் என்று பத உரையும் இருக்கிறது. அதற்கு பிறகு பொழிப்புரை என்று இரண்டு பொருளை கொடுக்கும் பொழுது ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கூட காயம் இல்லாதவரும், அதுக்கு என்ன பதம் அங்கே? அக்ஷதா. கொஞ்சம் கூட என்று இவர் சேர்த்திருக்கிறார். அக்ஷதா என்றால் காயம் இல்லாதவர் என்று மட்டும்தான் அர்த்தம். இத்தனை பேரோடு சண்டை போடுகிறாரே, தானும் காயம் படாமல் தப்பிக்க முடியுமா என்ன? ஆனானப்பட்ட மகாவீரனான ராமனே கூட காயம் பட்டார் என்றுதானே ராமாயணத்தில் இருக்கிறது. ஆனால் கருடனுடைய நிலை வேறே. ராமர் யுத்தம் பண்ணும் போது கூட கருடனை தான் திருஷ்டாந்தமாக காண்பிக்கிறார் வால்மீகி. அதை வர்ணிக்கும் பொழுது கருடனை மாதிரி ராமர் பண்ணுகிறார் என்று. கொஞ்சம் கூட காயம் இல்லாதவரும். அடுத்தது மூன்றாம் பாகம். ஒவ்வொரு அங்கமும் ஒன்றுக்கொன்று அமிர்தத்தை அபகரிப்பதாலே மாத்சரியத்தினாலே உயர்ந்தவைகள். ஒன்றுக்கொன்று மாத்சரியம் என்ன காரியத்திலே என்றால் அமிர்தத்தை அபகரிக்கிற காரியத்திலே போட்டி. மாத்சரியம் என்ற வார்த்தைக்கு நேரடியாக போட்டி என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே போட்டி உணர்வு தான் இங்கே மாத்சரியம். நேரடியான அர்த்தம் துவேஷம் என்றே அர்த்தம். அவற்றுக்குள்ளே துவேஷம் என்று நான் பண்ணுவேன் என்றால் இந்த இடத்திலே போட்டி மனப்பான்மை தான். உயர்ந்தவைகளான, அதாவது துங்கை என்று இருக்கிறது. ஒவ்வொரு அவயவமும் துங்கமாக இருக்கிறது என்றால் அந்த அவயவத்தினுடைய காரியம் கீறல் பிரான்கள் முதலெல்லாம் ஆயுதமாக பயன்படுகும் பொழுது துங்கமாக உயர்ந்த ஆயுதங்களாக சிறந்த ஆயுதங்களாக இருக்கின்றன. அல்லது நான் ஏற்கனவே சொன்னபடி எழுச்சி பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட தன்னுடைய அங்கங்களினாலே பூஜிதரான நாலாம் வரைக்கும் வந்து விட்டோம். அங்கைரேவ ஸ்வகீயைஹி மானிதஹ, தன்னுடைய அங்கங்களினாலே பூஜிதர். அந்த அங்கங்கள் எல்லாம் கருடனிடம் மிக மதிப்போடு நடந்து கொள்ளுகின்றன. என்ன பண்ணினால் கருடனுக்கு அது கௌரவத்தை ஏற்படுத்தும், பிரீதியை ஏற்படுத்தும் என்று எண்ணி எண்ணி பண்ணுவதாக தெரிகிறது. வாஸ்தவத்திலே அங்கம் ஒவ்வொன்றும் தனி ஆள் கிடையாது, தனி எண்ணம் கிடையாது, தனி ஆத்மா கிடையாது. ஒரு கவி நயத்தோடு சொல்கிறார், அங்கங்கள் எல்லாம் கருடனை பூஜிக்கின்றன என்று. அங்கங்களுக்கு தனியாக மனசு இருக்கிறதா என்ன பூஜிப்பதற்கு? ஒரு நயம், ஒரு சமத்காரம். அப்படி பூஜிதரான கருடன், பாராட்டுக்குரியவரான கருடன் அடியோங்களை ரட்சிக்கட்டும். ரட்சதாம் நஹ என்று இரண்டாம் வரியில் இருக்கிறது அல்லவா, அதுதான் கடைசியிலே வர வேண்டியது. அந்த எப்படி இப்பொழுது இரண்டாவது பொழிப்புரையையும் பார்த்தாயிற்று. சொல்ல வந்த விஷயம் சாரமாக சொல்ல வேண்டும் என்றால் கருடன் மகாவீரன் என்று, அதுதான் சாரம். அங்கேயும் கூட அதாவது ராமன் ஒருவனாக நின்று 14,000 பேரை ஜெயித்த இடத்திலும் கூட அந்த கதை முடிந்த உடனே என்ன சொல்கிறார்கள்? அசகாய சூரா என்பதுதான் முதல் கத்தியம். ரட்சசஹஸ்ர நலவன விலோலன மகாகளபா என்று சதுர்தச சகசிரம் அதை யானை வாழைக்காட்டிலே போனால் மாதிரி மிதித்து தள்ளிவிட்டான் என்று சொல்லிவிட்டு உடனே அசகாய சூரா என்று அதுதான் இங்கேயும் தாற்பயம். இவ்வளவு தூரம் சொன்னதற்கு என்ன தாற்பயம் என்றால் கருடனுக்கு வீரியம் அதிகமாக இருந்தது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். ஆனால் அதை சொல்வதற்கு 5 வழிகளை வைத்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. முதல் வரி மிருஷா ரோஷம் என்பதிலே அவருக்கு ஒன்றும் ரோஷமே வரவில்லை. மிருஷாவாக ரோஷம் வந்தது போல பாவனை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று. அதிலிருந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறார்? ஒரு கீட்டத்தை, ஒரு புழியை, ஒரு புழுவை, ஒரு கிருமியை நசுக்குவதற்கு ரோஷம் எல்லாம் எதற்கு நமக்கு வராதல்லவா? அது போல கருடைய திருஷ்டியினாலே மிக பெரிய பெரிய தேவசேனா வீரர்கள் எல்லாம் அவருக்கு புழு மாதிரி, கிள்ளுக்கீரை. அதனாலே ரோஷம் உண்மையிலே வரவில்லை, மிருஷா ரோஷம் ஏற்படுத்தி கொண்டார் என்று சொன்னது
அவர் எவ்வளவு பெரிய வீரர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்கு ஒரு வழி. இன்னொரு வழி, ஏக கிரீடன் அநேகைஹி என்ற இடத்துல ஏகஹா அநேகஹா என்ற இடத்தினாலேயும் இவருடைய கட்சியிலே இவர் ஒருவர் தான் இருக்கிறார், எதிர்கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறார் என்று சொன்னதிலிருந்தே, அப்பொழுது கூட இவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்தே ஏராளமான பேரை தனித்தே எதிர்கொண்டார் என்று சொல்வது இரண்டாவது வழி, கருடன் மகாவீரன் என்று சொல்வதற்கு. மூன்றாவதாக கிரீடன் என்கிற பதம், கிரீடித்துக் கொண்டு என்ற அர்த்தம், விளையாடி கொண்டு என்று. அவர் விளையாட்டாக அந்த காரியத்தை பண்ணினார். இந்த காரியம் சத்ரு துவம்சம் என்கிற காரியத்தை அலட்டி கொள்ளாமல் பண்ணினார். இவர் பெரிய யுத்தம் பண்ணுகிறார் என்பதற்கான சம்பிரமம் அதெல்லாம் அவரிடம் காணும். அப்படி யுத்தம் பண்ண அதான் கிரீடன். இன்னொரு நாலாவது வழி என்ன வைத்திருக்கிறார், அக்ஷதஹா என்ற பதத்திலே வைத்திருக்கிறார். கொஞ்சம் கூட காயம், க்ஷதி, புண்ணு, சேதம் எதுவுமே ஏற்படவில்லையே இவருக்கு. எதிராளிகள் கூட தான் ஆயுதங்களை இவர் மீது எரிந்திருப்பார்கள், அந்த ஆயுதம் கூட தான் குத்தி இருக்கும். ஆனால் இவருடைய உடம்பிலே அது ஒன்றும் சேதம் பண்ணவில்லை. இன்னொரு கதை இருக்கிறது, கருடனுடைய கதை. இந்த சம்பவத்துக்கு முன்னேயே நடந்த சம்பவம். கருடன் மீது வஜ்ராயுதத்தை போட்டானாம் இந்திரன். அந்த வஜ்ராயுதம் என்பது மிகச்சிறந்த ஆயுதம் ஆயிற்றே, அதை நான் மதிக்க வேண்டுமே என்பதற்காக கருடன் தன்னுடைய இறக்கையிலிருந்து ஒரு சிறகை மட்டும் உதிருவதற்கு விட்டானாம். மற்ற ஆயுதங்கள் எல்லாம் ஒரு க்ஷதமும் இல்லாமல் பார்த்து கொண்டான். ஆனால் வஜ்ராயுதத்தை மதித்து இறக்கையிலிருந்து ஒரு சிறகு கீழே விழட்டும் என்று அனுஜ்ஞை பண்ணினானாம். அங்கை துங்கைஹி, உடல் உறுப்புகள் எல்லாம் உயர்ந்து நின்றன, உடல் உறுப்புகள் எல்லாம் அகமகாமிக்கா பண்ணின என்று சொல்வது இன்னொரு ஐந்தாவது வழி. கருடன் மகாவீரன் என்பதை 5 வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது அப்படிப்பட்ட மகாவீரனான கருடன் எங்களை ரட்சிக்கட்டும் என்று சொல்ல முடியாது. தத் பிரத்யர்த்தசாராவதி என்ற இடத்திலே அவதி என்பது இருக்கிறது. பிரத்யர்த்திசாரம் இருக்கும் வரையில் என்ற அர்த்தம். அவதி என்று தமிழிலேயும் ஒரு பதம் இருக்கிறது. மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறான், துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தத்திலே. சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற அவதிக்கு அந்த அர்த்தம் கிடையாது. சில பதங்கள் எல்லாம் 2 பாஷைகளில் இருக்கும், ஆனால் வெவ்வேறு அர்த்தங்களில் இருக்கும். அவதி என்பது அப்படிப்பட்ட பதம். இங்கே என்ன சொல்கிறார், எதுவரையில் யுத்தம் என்று கேட்டால் அவ்வவர்களுடைய சாரம் இருக்கும் வரை. சாரம் இன்றைக்கு சொன்னது பலம். அந்த எதிராளியினுடைய பலம் போய்விட்டது என்றால் போரும் யுத்தம், அவனோடு அடுத்தவனோடு போயிடலாம். அதிலே தாரதமியம் இருக்கிறது. சில வீரர்கள் முதல் பிரகரத்திலேயே பொசுக்கென்று விழுவார்கள். மற்ற யுத்தங்களிலே அவன் மகாவீரனாக காண்பித்திருக்கலாம். அதிகதொரு வீரியம் இல்லாமல் இந்திரனுடைய சைன்யத்திலே படனாக இருக்க முடியாது. எல்லாரும் வீரர்கள் தான். இருந்தாலும் கூட கருடனுடைய பிரகாரம் என்பது, அவர் இறக்கை காற்றே போருமே மலைகளை எல்லாம் தள்ளுவதற்கு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே. அவர் ஒரு அடி கொடுத்தார், ஆனால் பட்சத்தினாலே பொசுங்கி போய்விடுவார்கள். அப்படி நிறைய பேர். இன்னும் சில பேர் கொஞ்சம் தாக்கு பிடிப்பார்கள். அவர்கள் பலசாலிகள் என்று சொல்ல வேண்டும். 1-2 அடித்தாலும் கூட அதையும் கூட தாங்கி கொண்டு அவர்கள் தான் சீறி வருபவர்கள். அவர்கள் தான் இங்கே சொன்ன ருஷாந்தர்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட பெரிய வித்தியாசம் என்ன, சிறிது நேரம் கழித்து தோற்று போவார்கள். முதல் க்ஷணத்திலேயே விழுந்து விடாமல் கொஞ்ச நாள் தாக்கப்படுகிறது. இவ்வளவுதான் தாரதமியம். அதைத்தான் பிரத்யர்த்திசாராவதி என்றது. அந்த அவதி கருடன் தரப்பில் அவதி நிர்ணயம் கிடையாது. அதாவது கருடனுக்கு எந்த சோர்வும் ஏற்பட போவதில்லை.
தன்னால் முடிந்த வரையில் பண்ணலாம் என்பதெல்லாம் கிடையாது. அந்த கருடன் விதித்த அவதி அவர்களுடைய பலத்தினாலே ஏற்பட்டது. அந்த அவதி வரும் வரை எதிரிக்கு அவதிதான் என்று தமிழிலே இருக்கிற அவதி எதிரிக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரி அவதி வருகிறது தத்தத் பிரத்யர்த்த சாராவதியாக இருக்கிறதே தவிர கருடனுடைய சக்தி அசக்தி என்பதற்கு இங்கே பிரசக்தி இல்லை என்பதை சொல்வதற்கு இரண்டு திருஷ்டாந்தங்கள் சொல்லி, திருஷ்டாந்தங்களை இந்த ஸ்லோகத்திலே சொல்லவில்லை, வியாக்கியானங்களிலே சொல்லலாம். இஷு க்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷஸ்தலக்ஷயாதி மதி க்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாதி. இது ஒரு பழமொழி மாதிரி இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே பல இடங்களிலே காட்டுகிறார்கள். ஒருவன் அம்பு பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஆகாசத்தை நோக்கி அம்பை வீசுகிறான் பயிற்சிக்கா. அவன் 1 மணி 2 மணி நேரம் பயிற்சியை பண்ணிவிட்டு முடித்துக் கொள்கிறான். எப்பொழுது முடித்துக் கொள்கிறான் என்றால் அவன் கொண்டு வந்திருந்த இஷு இருக்கிறதே அம்பு அதெல்லாம் தீர்ந்து விட்டது. ஏதோ சில 100 அம்புகளை கொண்டு வந்தான், அது முடிகிற வரையில் பண்ணுகிறான். அப்பொழுது அந்த ஆகாசத்திலே பயிற்சி பண்ணுகிற ஆகாசத்திலே இடம் போராமல் போனதாலேயா அவன் நிறுத்தி இருக்கிறான். ஆகாசத்தில் இன்னமோ எவ்வளவோ இடம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மிகவும் விபுலமாக வான் என்ற பதத்துக்கே ஆகாசம் என்ற ஒரு அர்த்தம், பெரிது என்ற ஒரு அர்த்தம், மிக பெரிதாக இருக்கிறது. அங்கே இடம் இல்லை என்று இவன் அம்பு பயிற்சியை நிறுத்தவில்லை. இது ஒரு திருஷ்டாந்தம். அது போலதான் கருடனானவர் இன்னொருத்தனோடு சண்டை போடுத்தே அவனாலே முடியவில்லை என்று நிறுத்துவாரே தவிர இவருக்கு சண்டை போட்டது போதும் முடியவில்லை என்று நிறுத்தல் அது கிடையாது. மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாதி. இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ல போனால் இந்த முதிரை எப்படி வந்தது என்றால் முதலாவது இரண்டாவதுக்கு திருஷ்டாந்தமா பெருமாளுடைய குணத்தை பாடிக்கொண்டே இருக்கிறார் ஒருவர். தன்னுடைய புத்தி க்ஷீணித்து விட்டது என்று அதை நிறுத்துகிறாரே தவிர அந்த கோவிந்தனுடைய குணம் மொத்தம் பாடி ஆயிற்று என்பதனாலே நிறுத்துவது கிடையாது. கோவிந்த குணத்துக்கு எல்லையே கிடையாது. ஆனால் அந்த குணத்தை பாடுவதற்கு ஒரு புத்தி வேண்டுமே, அந்த புத்தி எல்லை உள்ள புத்தி. அதனாலே நம்முடைய புத்தி கெட்டின வரையில் தான் நாம் பெருமாளுடைய குணகீர்த்தனத்தை பண்ண முடியும். இதெல்லாம் போல கருடனானவன் எதிராளி சண்டைக்கு வருகிறானே அவனுடைய பலம் எவ்வளவோ அதற்கேற்ப போதும் என்று நிறுத்திக் கொள்வார். இவருக்கு எந்த க்ஷயமுமே கிடையாது என்று திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்கலாம். இப்பொழுது ராமாயணத்திலிருந்து 4 வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த 4மே இங்கே கருடன் எப்படிப்பட்ட வீரன் என்பதை விளக்குவதற்காக சில பதங்கள் போட்டிருக்கிறாரே, அதே மாதிரி அங்கே இருப்பவை. முதலாவது ஏகஹ அநேகைஹி என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே ஒருத்தனாக இருக்கிறான், எதிராளிகளோ அநேகர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். இது ராமாயணத்திலே இருக்கிறது. ஜனஸ்தானத்திலே நடந்த கரதூஷணாதி வதங்கள் 14,000 ராட்சசர்களை கொன்ற இடத்திலே ஏகஹ அநேகைஹி என்பது இருக்கிறது என்று. ஹதம் ஏகேன ராமேண, ராமன் ஒருவனாலேயே 14,000 பேர் அவுட். தூஷணஸ்திரிசிரா அபி, 14,000 பேருக்கும் தலைவர்களாக இருந்தார்களே. தூஷணம் திரிசிரஸ் அவர்களும் போய்விட்டார்கள், காரன் ஒருவன் தான் மிஞ்சி இருக்கிறான் என்று சொல்லும் இடத்திலே இது. அடுத்தது ராமாயண கதை ஒன்று இங்கே பிரதிபலித்தது போல் தெரிகிறது. அது என்ன என்றால், இவர் லட்சியமே பண்ணவில்லை எதிராளிகளை, மிருஷா ரோஷம் ஏற்படுத்தி கொண்டார். வாஸ்தவத்திலே ரோஷம் வரவில்லை. அதே மாதிரி ஒன்று ராமருடைய யுத்த வர்ணனத்திலேயும் இருக்கிறது. திருஷ்ட்வா நோத்விஜதே ராமஹ சிம்மஹ க்ஷுத்ரமிருகம்
யதா என்று. காட்டிலே இருக்கிற சிங்கமானது சுந்தர மிருகமாக சின்னதாக ஏதோ ஒரு நரியோ ஒன்னாஜோ போய்கொண்டிருந்ததானா அதை பார்த்து உத்வேகம் அடையுமா என்ன? அழகா இது வந்துவிட்டதே நம்ம எதிரே என்று ஒரு ஒரு உத்வேகம் பயம் அதெல்லாம் ஏற்படாது, கம்பம் அதெல்லாம். அதே போலத்தான் ராமன் எதிரே வந்திருக்கிற சைன்யத்தில் இருக்கிற மகாவீரர்களை எல்லாம் பார்த்த பிறகு கூட எந்த உத்வேகமுமே அடையவில்லை. எல்லாரையும் சமாளிக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே சொன்னது அதுதான். கருடன் அநேக பேர் வந்திருந்தால் கூட ரோஷமே வரவில்லை கருடனுக்கு. இங்கே உத்வேகம் சொன்னாங்க, இங்கே ரோஷமே வரவில்லை. மிருஷா ரோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு சண்டை போட்டார் என்று. மூன்றாவது அக்ஷதா என்று ஒன்றிருக்கிறது. அதற்கு ராமாயண யுத்தத்திலே அதுவும் இருக்கிறது. அஹோ விக்ரமசூரஸ்ய ராட்சசஸ்யேதிருஷம் பலம் புஷ்பைரிவ சரைர்யோகம் லலாட்டேஸ்மி பரீட்சிதா. இது ராமருடைய வாக்கியம். திரிசரஸ் என்கிறவன் அம்புகளை, நிறைய அம்புகளை ராமன் மீது ஏய்கிறான், போடுகிறான். ஆனால் அவை வந்து குத்தினாலும் கூட ராமருடைய உடம்பிலே எந்த காயமும் வரவில்லை. ராமர் சொல்லுகிறார், என்னடா நீ மிகவும் பராக்கிரமசாலி விக்ரம சூரன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறாயே, உன்னுடைய பலம் இவ்வளவுதானா? உன் அம்புகள் புஷ்பங்கள் வந்து விழுவது போலே என் மேலே விழுகின்றனவே மிருதுவாக. என்னுடைய லலாட்டத்திலே நெற்றியிலே உன் அம்பு விழுந்தாலும் கூட ஏதோ பூ வந்து விழுந்தது போலத்தானே எனக்கு இருக்கிறது என்கிறார். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்திலே சுரபதி சுபடை ரக்ஷதா என்று அவர்கள் என்னென்னமோ பண்ணினார்கள், ஆனால் கதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அப்புறம் கிரீடா என்று ஒன்று இருக்கிறது ராமாயணத்தில். அது எப்படி இருக்கிறது? ஹனுமான் மிகப்பெரியதொரு காரியம் பண்ணினார், சாகர லங்கனம் என்று. அதற்காக தம் பிடித்து மிக பிரயத்தனப்பட்டு பண்ணினாரா என்றால், உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம், விளையாட்டாக பண்ணிவிட்டார் அவர். அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது அவர் பண்ணின மகாசாகசமான காரியம் கூட சலீலம், விளையாட்டாக அவருக்கு இருந்தது என்று ராமாயணம் வர்ணிக்கிறது அல்லவா? அது போல இந்த ஸ்லோகம் ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற ஸ்லோகம் இல்லை, இருந்தாலும் அனுமான் ஸ்தோத்திர ஸ்லோகம். அதே போலதான் இங்கேயும் கருடன் தேவசேனையை தோற்கடித்தது என்பது மிகப்பெரிய காரியம். ஆனால் கிரீடனே அவர் அதை விளையாட்டு போலே பண்ணிவிட்டார் என்று. ஆக இந்த 4 கருத்துகளும் ராமாயணத்திலே சொன்ன கருத்துகள் தான் இங்கே கருடனுடைய யுத்தத்திலேயும் வந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ராமாயணத்தில் வர்ணிக்கும் பொழுது கூட கருடன் போல என்று கருடனை திரட்டாந்தராகத்தான் காண்பித்திருக்கிறார்கள் யுத்தத்திலே என்று. அதற்கடுத்தது ருஷாந்தை என்று ஒரு பதம் இருக்கிறது இங்கே. அதை பற்றி வேறொரு பாக்கியருடைய கிரந்தத்திலிருந்து எடுக்கிறேன். காமாந்த கோபாந்த மதாந்த காஷ்ட மோகாந்த லோபாந்த பவாந்த காஷ்ட பவந்தி லோகே கில ஷட்விதாந்தா. ஜைனர்களுடைய கிரந்தம் இது. ஒன்று சொல்ல வேண்டும், பௌத்தர்கள் ஜைனர்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளிலே ஓங்கி வளர்ந்திருந்த பொழுது நிறைய கிரந்தங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பௌத்த கிரந்தங்கள் இன்றைக்கும் கூட கிடைக்கின்றன. அதிலே பல கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. அவர்கள் பிராகிருதம் பாலி முதலிய கிரந்தங்களிலே நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜைன கிரந்தங்களை எல்லாம் ஆராய வேண்டும் என்றால் பிராகிருத பாஷை தெரிந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிற இது சம்ஸ்கிருத கிரந்தத்திலிருந்து. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குருட்டுத்தனத்திலே 6 விதம் இருக்கிறது என்று. அதிலே ஆறாவதாக சொன்னதுதான் பிறவி குருடன் என்பது. வாஸ்தவமாகவே குருடனாக பிறந்தவன். மீதி எல்லாம் முதலாவது சொன்னது காமாந்தன், காமம் மேலிட்டதினாலே கண் மறைந்து போனவன்.
இரண்டாவது சொன்னது கோபாந்தன், கோபத்தினுடைய மிகுதியினாலே குருட்டுத்தனம் கொண்டவன். இன்றைக்கு வேண்டியது ருஷாந்தன் என்று இருக்கிறது, அது கோபாந்தன் தான். கோபாந்தன் என்பதுதான் ருஷாந்தன் என்கிற பதம் இருக்கிறது. சில பேர் மதாந்தர்களாக இருக்கிறார்கள் திமிர் அதிகமானதுனாலே, சில பேர் மோகாந்தர்களாக இருக்கிறார்கள் மருள் அதிகமானதுனாலே, சில பேர் லோபாந்தர்களாக இருக்கிறார்கள் பேராசை பிடித்ததுனாலே. ஆனால் வாஸ்தவமாகவே கண்ணு இல்லாமல் அவர்கள் பவாந்தகர்கள். இப்படி 6 விதமான அந்தர்களிலே ஜெயன கிரந்தம் 4வது பாதத்திலே என்ன சொல்கிறது, இங்கே காட்டாத பாதத்திலே என்றால், இந்த 6வதாக இருக்கிற அந்தன் கிடைத்தேறி விடுவான். வாஸ்தவமே புறக்கண் தானே போய்விட்டது, அவன் ஏதாவது நல்ல காரியங்களை பண்ணி கிடைத்தேறலாம். ஆனால் மற்ற 5 அந்தர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சீரழிவார்கள் என்று. இப்படி என்ன லீலையாகவே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் பண்ணுவார்கள். ராமருடைய கதையில ஹனுமார் கதையில கேட்டோம், கிருஷ்ணருடைய கதையிலையும் அப்படித்தான் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பூதனா தேனுகாதீன்யஹ கம்ச பிரேரித ராட்சசானே ஜகான லீலையா வந்தே தமஹம் யதுநந்தனம். பக்கத்துல இருக்கிற படத்திலே பூதனை மீது குழந்தை கிருஷ்ணர் நிற்கிறார் மாதிரி இருக்கிறது. பூதனை தேனுகன் முதலிய கம்சனாலே அனுப்பப்பட்ட ராட்சசர்களை எல்லாம் இந்த யதுநந்தனராக கிருஷ்ணர் கொன்றார். எப்படி கொன்றார்? லீலையா. அவருக்கு அந்த கொலை பண்ணுவது என்பது ஒரு விளையாட்டு போல, குழந்தை விளையாட்டாக ஆகிவிட்டது என்று. அதே மாதிரிதான் இங்கே ஏக கிரீடன் அநேகை, நிறைய தேவசேனை வீரர்களோடு கூட அவர் விளையாடி கொண்டிருந்தார். என்ற ஒரு பதம் இங்கே வந்திருக்கிறது 4வது வரியிலே. என்ன அர்த்தம்? இந்த கருடனுடைய அவயவங்கள் ஒன்றோடொன்று நான் முன்னே நான் முன்னே என்று போட்டுக்கொண்டு காரியத்தை செய்வதற்கு வருகின்றன என்று. இந்த நான் முன்னே என்று போட்டுக் கொண்டு வருகின்றன என்பது கவிகளுடைய பிரயோகத்திலே மிகவும் அழகாக வரும். ஸ்ரீஸ்துதியிலே ஒரு ஸ்லோகம், தஸ்யாம் தஸ்யாம் அஹமஹமிகாம், இதே பதம், தன்வதே சம்பதோகாம். லக்ஷ்மி தேவியானவள் தன்னுடைய பார்வையை எந்த திக்கு எல்லாம் செலுத்துகிறாளோ, கிழக்கு திக்கிலே பார்த்தாலானால் அங்கே, மேற்கு திக்கிலே பார்த்தால் அங்கே இத்தியாதியாக. யஸ்யாஹம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா. என்ன நடக்கும்? சம்பதோகங்கள் இருக்கின்றனவே, செல்வத்தின் வெள்ளங்கள். இந்த செல்வத்தின் வெள்ளங்கள் எல்லாம் நான் முன்னே என்று போட்டுக்கொண்டு லட்சுமி கடாட்சம் விழுகிற இடத்துக்கு வேகமாக ஓடுமா. அதே மாதிரி நரசிம்மாவதாரத்திலேயும் ஒன்று, அகம் பிரதமிகா மிதா பிரகடிதாக பாகவஹா. இது இங்கே இன்னும் கூட அதிகமாக ஒட்டுகிறது. ஏனென்றால் ஒரு யுத்தத்திலே நரசிம்மனுடைய பாகுக்கள் இருக்கின்றனவே, 4 கைகள் இருக்கும் அல்லவா, அவை அகம் பிரதமிக்காக நான் முன்னே அந்த ஹிரண்யகசிபுவனுடைய மார்பை கீறுவதற்கு ஒவ்வொரு கையும் நான் முன்னே என்று மிதஹ பிரகடிதாகவாக ஒன்றுக்கொன்று யுத்த பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கின்றன. நான் தான் யுத்தத்துக்கு போவேன், நான் தான் யுத்தத்துக்கு போவேன். இப்பொழுது இங்கே சொன்னது அதேதான். இந்த ஸ்லோகத்திலே கருட பஞ்சாசத்து 22வது ஸ்லோகத்திலே கருடனுடைய அங்கங்களுக்கு சொன்னது அதேதான் இங்கே காமாசிகாஷ்டகத்தில் நரசிம்மருக்கு சொல்லுகிறார். அவருடைய பாகுக்கள் எல்லாம் ஒன்றோடொன்று போட்டுக் கொண்டு நான் முன்னே என்று அகம் பிரதமிகாக நான் முன்னே என்ற முதலாவது என்கிற எண்ணத்திலே மிதகா என்பதற்கு பதில் இங்கே அந்யோன்யாபத்த என்று இருக்கிறது. அந்யோன்யம் என்பதும் மிதகா என்பதும் ஒரே பதம் தான், ஒரே அர்த்தம் தான். பிரகட்டிதாக வாஹா யுத்தம் பிரகடனம் பண்ணுகின்றன என்று. அப்படி என்ன அகமஹமிகா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த பதத்துக்கு அமரகோஷம் என்ன சொல்கிறது? அகமஹமிகா துஸ்யாதி அகமஹமிகா துஸ்யாதி பரஸ்பரம் யோ பவத்யஹங்காரஹ. பரஸ்பரமாக ஒரு அகங்காரம் ஏற்பட்டதால் அதற்கு அகமஹமிகா என்று பெயர் என்று
அமரசிம்மன் வர்ணிக்கிறான். பரஸ்பரம் பரமபேக்ஷ அபரஸ்ய அபரமபேக்ஷ பரஸ்ய யஹ அஹங்காரஹ. இங்க சொன்ன அகங்காரம் என்றால் என்ன என்றால் அகமேவ ஸ்ரேஷ்டா அகமேவ ஸ்ரேஷ்டா இதி மானஹ. ஒருத்தரும் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் என்று ஒரு மானம், ஒரு கர்வம், ஒரு பெருமிதம் கொண்டிருந்தால் அதற்குத்தான் அகமகமிகா என்று பெயர் என்று பரதர் சொல்லுகிறார். பரத முனிவர். இந்த பரதர் எவர் என்றால் பரத நாட்டிய சாஸ்திரம் எழுதினவர். அகமகமிகாக்கு இந்த அர்த்தம் சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட அகமகமிகாவானது நரசிம்மாவதாரத்திலே நரசிம்மனுடைய வாக்குகளுக்கிடையே இருந்தது போல இந்த கருடனுடைய அவயவங்களுக்கிடையே இருந்தது என்பது இங்கே சொல்லுது. கடைசியாக இந்த ஸ்லோகத்திலே ரசிக்க வேண்டியது அனுப்பிராசம். அனுப்பிராசத்திலே பாதத்துக்கு ஒன்றாக இங்கே காண்பித்திருக்கிறேன். இன்னும் கூட அனுப்பிராசங்கள் உண்டு. மிருஷா ருஷா என்று முதல் பாதத்திலே வருகிறது. அக்ஷதோ ரக்ஷதாம் நஹா இது இரண்டாம் பாதத்திலே வருகிறது. துங்கை ரங்கை தேவஸ்வகியை 3-4 இடத்துல வருகிறது. மானிதோ வைனதேயா 4ஆம் பாதத்து முடிவிலே வருகிறது. இன்னும் கூட என்று சொன்னேன் அல்லவா, சுர பதி சுபடைஹி சூசு என்ற மறுபடியும் வருகிறது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. அனுப்பிராசம் இருக்கட்டும். இப்பொழுது அர்த்த விஷயத்துக்கு வருவோம். பொருத்தம். அக்ஷதோ ரக்ஷதான்னஹா ஒலியை விட்டு விடுவோம். அக்ஷதம் தானே ரட்சிக்க முடியும். அதாவது இன்னொருத்தன் என்ன ஹிம்சை பண்ணினாலும் காயம் படாமல் இருக்கிற அப்படிப்பட்ட மகாவீரன் தானே நம்மை ரட்சிக்க முடியும். ஏனென்றால் நம்மை துன்புறுத்துகிற கர்மாதி துக்கப்பிரதமான எதிரிகள் எல்லாம் மிகவும் மகாவீர் வல்வினை என்று சொல்லுவோம். வன் கயிறு என்று சொல்லுவோம். அப்படி அல்லவா துக்கப்படுத்துகின்ற வலிமை உடையவை. அவற்றோடு யுத்தம் பண்ணினால்தானே நம்மை ரட்சிக்க முடியும். அப்பொழுது மகாவீரன் அக்ஷதம் தான் ரட்சிக்க முடியும் என்ற பொருத்தத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பொருத்தம், துங்கர்களும் சம்மானித்தால் தானே விசேஷம் என்று. மானிதோ வைனதேயா என்றிருக்கிறது. இந்த வைனதேயனானவன் பகுமானிக்கப்பட்டான் என்று. யாராலே என்பது முக்கியம். பகுமானம் நடந்தால் எவர் பகுமானித்தார் என்றால் மிகவும் உயர்ந்தவர்கள் ஒருவனை பகுமானித்தால் அவனுக்கு பெருமை இன்னும் அதிகமாக கூடும். அதை சொல்வதற்காகத்தான் துங்கை ரங்கை ரேவஸ்வகியை துங்கமானவர்களாலே மானித்தனாக இருக்கிறான். அப்படியானால் இவன் மிகவும் மதிப்புக்கு உரியவன் தான் என்று தெரிகிறது. இவ்வாறு சில அர்த்த விசேஷங்களையும் ரசிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே கடைசியிலே ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிப்போம். தத் தத் பிரத்யர்த்தி சாராவதி விஹித மிருஷா ரோஷ கந்தோ புருஷாந்தைஹி ஏகः க்ரீடன்னநேகைஹி சுரபதி சுபடைஹி அக்ஷதோ ரக்ஷதாம் அன்யோன்யாபத்தலக்ஷாபகரண விஹிதாமந்த மாத்சரியதுங்கைஹி அங்கைரேவ ஸ்வகீயைஹி அஹமஹமிகயா மானிதோ வைனதேயः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.